நீங்க என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் இப்ப சுப்புனியாத்துக்கு தான் போயிட்டு வரேன். அவனோட பொண்ணு மாப்பிளையும் ஊர்ல இருந்து வந்திருக்கா போல இருக்கு. அவன் பேரன் கூட ரொம்ப நன்னா கிச்சாமி, இருக்கான். நீங்க கிளம்புங்க. அப்புறம் பாக்குறேன் நான் உங்களை. கிச்சாமி, ஒரு நிமிஷம். என்னடா அதிசயமா வெளியில வந்திருக்க? வழக்கமா இலை, செடி, கொடி, மரம், சாறு, வேருன்னு இதை வச்சுட்டு தானே ஐக்கியமா இருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆத்து கொல்லையில வாழை மரம் இருக்கா? இந்த அக்ரஹாரத்துல யாராத்துலதான் வாழை மரம் இல்ல. எங்காத்து கொலையில எல்லாம் சின்ன சின்ன கண்ணா இருக்கு. இப்ப கூட நான் வைத்தியாத்துல இருந்தா வாழையில வாங்கிட்டு போறேன். மத்த இலையெல்லாம் விட்டுட்டு இப்ப வாழை இலையில ஆராய்ச்சி பண்ண போறியா? இலையெல்லாம் வேண்டாம். கொலத்தள்ளினா வாழை மரம் வேணும். கொலை சொல்லினா வாழை மரமா? இப்ப யாராத்துலயும் கல்யாணமே இல்லையே. வேணும்னா வேணும். ஆராய்ச்சிக்கு. ஆராய்ச்சிக்கா கிடைக்காத. மேக்காத்து நாள் அவ இருக்கிற இலைய வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கா. ஆனா அபூர்வமா யாராத்துலயாவது இருந்தா இருக்கும். ஒண்ணு பண்ணு, உங்க கணபாடிகளாத்து கொல்லையில இருந்தாலும் இருக்கும். போய் பாரு. நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். சோதரன் ரெண்டே வார்த்தை, 2 வாரத்துல எல்லாரும் வாயும் அடைச்சிட்டேன். ஆனா யாராவது ஒருத்தர் பேசித்தானே ஆகணும். உங்ககிட்ட பேசுறதுக்கான திராணியும் ஆகிருதியும் மத்தவாளுக்கு இல்ல. ஊரு கழிச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டி. நானே பேசுறேன். நீங்களானா 2 நாளா மௌனம் அழைச்சு சென்றிருக்கள். வெளியே பாக்குறதுக்கு ருத்ரமூர்த்தியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு எப்ப அழகிய மனசுன்னு எனக்கு தானே தெரியும். காம குரோத லோக மோகம் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நீங்க தான் அடிக்கடி சொல்வேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற குரோதம் விட்டுலாமே. நீங்க எப்போ வாய் திறந்து பேசுவேன்னு ஆத்துல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா, காத்துட்டு இருக்கா. ஸ்நாபி தோப்பி பகுஷே நதி ஜலேஹி கர்தப கிம் பயோ பவேத் கொச்சித். எவ்வளவுதான் கழுதிய நதியில ஸ்நானம் பண்ண வச்சாலும் அது கொஞ்சம் கூட குதிரையா மாற போறதில்லை. வாஸ்தவம் தான். அதே மாதிரி என்னை எவ்வளவுதான் துவேஷிச்சாலும் நல்லது பண்ணுன்ற என் குணம் மாற போறதில்லை. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதின அப்பிரியஸ்ய பத்தியஸ்டமே பக்தா சோதாசிய துர்லபக. எனக்கும் கொஞ்சம் சம்சோதம் தெரியும். போலியா பாராட்ட பல பேர் இருக்கா. ஆனா உண்மையை உரைக்கிற மாதிரி சொல்றவாளும் கேட்டுக்கிறவாளும் இந்த லோகத்துல ரொம்பவே அதீதம். சமீப காலமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்குள்ள இன்னொன்னு துளி விட்டு பூதாகரமா ஆயிடுறது. இப்ப என்ன புதுசா? அது உங்கள்கிட்ட இருந்து மறைக்கவும் முடியல, சொல்லவும் முடியல, ஒதுக்கி தள்ளவும் முடியல.
வாழை மட்டையை வச்சுட்டு என்ன மருந்து கலக்க போறேன்? நெருப்பு புண் பட்டவாளுக்கு தான் வாழைச்சாரை பிழிஞ்சு வாழை மட்டையில படுக்க வைப்பா. நீங்க அதை வச்சுட்டு என்ன வேலை செய்ய விடு, தொந்தரவு பண்ணாத. உங்க ஆத்துக்கு போ. அங்க ஆளாளுக்கு பேசுறது காது கொண்டு கேட்க முடியலன்னு தான் இங்க வந்தேன். பூவும் காயுமா இருக்கிற மரம் புள்ளத்தாச்சி மரம். வாழைத்தண்டு வெட்டி கூட்டு பண்ணி மிச்ச மரத்தை வெட்டி மாட்டுக்கு போடுவா. ஆகாத காரியம் பண்ணிட்டேலாம். அங்கலாய்ப்பு தாங்கல. ஆகாத காரியம்னு எதை சொல்றா? காய்கறி மரத்தை வெட்டினதை பத்தி ஊரே அல்லுல கல்லுல படுறது. ஆத்துல மாசமா இருக்கிற போது பூவும் காயுமா இருக்கிற வாழை மரத்தை வெட்டுறது, காய்ச்சி குழுங்குற தென்னை மரத்தை வெட்டுறது எல்லாம் ஆகாத காரியமா? வாழை மரங்கிறது வாழை வைக்கிற மரம். தன்னை மாச்சிண்டு தன் கண்ணுகளை காப்பாத்துறது. தாய் மரமே பலியாயிட்டா கண்ணுகளோட கதி நிர்கதி இல்லையா? அதே மாதிரி ஆத்துல அம்புஜம் பண்ணி வாரிசு சுமந்துன்னு இருக்கா. தாய்க்கு தடங்கல் ஏற்பட்டா இது குழந்தைகளை நிர்கதி ஆக்கிடாதா? நீங்க மரத்தை வெட்டினதுனால அம்புஜம் மண்ணிக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்படுமோன்னு எல்லாரும் பயப்படுறா. அப்படியா? இதனால அம்புஜத்துக்கு ஆபத்தா? அப்போ என்னோட ஆராய்ச்சி? ஆராய்ச்சியா? என்ன ஆராய்ச்சி? உங்க ஆராய்ச்சிக்கும் அம்புஜம் மண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல. அம்புஜத்துக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. அந்த குழந்தைகள் சௌக்கியமா சேமமா பிறக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இங்க இருந்து யாராவது கேட்டா இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிடு. என்ன செய்யறேன்னு சொன்னா நீ கிளம்பலாம். திரிய அழுத்தி திரிக்கணும். திரிக்க தெரியாதவா, அடுப்பு பத்த வைக்க தெரியாதவா, முறுக்கு சுத்த தெரியாதவெல்லாம் காரியத்துக்கே லாய்க்கு இல்லைன்னு அம்மா சொல்வா. போய் சேர்ந்துட்டாளே புண்ணியவதி. அடக்கிறதுக்கு ஆளே இல்லாம ஆளுக்கு தெரியறதுக்கு. வாயை மூடிண்டு வேலையை கவனி. வேலைக்கார மாதிரி ஆயிட்டோம் நாமெல்லாம். கல்யாணத்து போகட்டுமான்னு மரியாதை கூட நம்மள கேட்கலையே. இப்பெல்லாம் நேரா மேரடுக்கு தான் மனு. பயம் தெளிஞ்சு போச்சு. எல்லாம் கீழ் வாரிசோட சலுகை. இது மண்ணியா எடுத்த முடிவில்லை. அந்த தனுக்கு இருக்கே அது உசிப்பி விடுறது. சொந்த தங்கையா பாழ போறது. சித்தப்பா பொண்ணு தானே பெருசா ஏன் தங்கன்னு உருகிறா. சித்தப்பாக்கு ஓங்கின கை, பட்டுப்படவையும் ஜரிகை வேஷ்டும் இருக்கும். போலன்னா கிடைக்குமா? இதுகள்லாம் நம்ம காமுவை பார்த்து கத்துக்கணும். புக்காத்துக்கு போயாச்சுன்னா பிறந்தாத்து மனுஷாலா துச்சோன்னு நினைக்கணும். கழுத்துல 3 முடிச்சு போட்டா பிறந்தாத்துக்கே முழுக்க போட்டுட முடியுமா? சின்ன வயசா இருந்தாலும் நாளும் தெரியறது உனக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அம்முஜம் மணிக்கு ஒன்றும் ஆகாது. சொல்ல போனா எல்லாம் வேஷம். பட்டணத்து மோகம் வந்து பாசாங்கம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க திரும்ப வர வரைக்கும் இந்த ஆத்துக்கு மூத்த மாட்டு போனா நான் இதுல பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இந்தாங்க குடிங்க. இதான் இருக்கேடி. இது நீங்க எடுத்துக்கோங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். சரி. இந்த சித்து பிரம்ம சமைச்சு போட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா யாரடி பதில் சொல்றது? ஆகட்டுமே, ஆகணும். அப்பதான் புத்தி வரும். தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு மன்னிக்கு உரைக்கணும். ருக்கு, குடும்பத்து பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நீ தான் எல்லாத்தையும் பக்குவமா பாத்துக்கணும். எப்படி பக்குவமா நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மன்னி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நெஞ்சு துடிக்குது ஜமினி ஜமினி, நெஞ்சு துடிக்குது ஜமினி ஜமினி, நெஞ்சு காத வச்சு கவனி கவனி ஜமினி ஜமினி கவனி கவனி, மண்டை வெடிக்குது ஜமினி ஜமினி, மர்ம துடிக்குது ஜமினி ஜம், சுவரிக்குது ஜமினி 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 கவனி கவனி. ஓ போடே ஓ போடே பாட்டு வெறும் பாட்டு போறோம். பாட்டும் நானே பாவமும் நானே. ஸ்டாப் இட் யார். நான் பாட இன்றொரு நாள் போதுமா? 1000 பார்வையிலே. ஆண்டவா, அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த பிரகாஷ் பாடுறான், அதான்டா இதான்டா. இந்த வாயை கொஞ்சம் பொத்துடா.
சார் 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 என்ன பண்றீங்க? கடையில் ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா. சர்க்கஸ்லாம் பண்ணி பைக்கை கைகாலெல்லாம் விட்டு ஓட்டிட்டு கிட்ட போய் நின்று பார்த்தா அது பொம்மை. சிரிக்காதீங்கப்பா. அதை மட்டும் கேட்காத. வேணா அந்த பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேளு, அந்த பொம்மையை பத்தி கேளு. நான் உங்களோட இப்படி இருக்கும்போது தான் ஹாயா ஜாலியா இருக்கேன். இல்லைன்னா எப்ப பாரு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஹே பிரகாஷ், நீ ஏதோ சொன்னியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோவில் போனா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஏதோ ஜோசியர் சொன்னாருன்னு. என்ன எதுவும் செட் ஆலியா? சும்மா இருப்பா, நீ வேற. ஜோசியர் சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். நான் பாக்குற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுது வேற ஒருத்தரோட. சிரிக்காதீங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன கிளம்புற இப்படியே பேச்சுலராவே இருக்கிறதுன்னா? நோ 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 நோ. எத்தனை நாளைக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருப்பீங்க? உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கறதா இருக்கேன். தண்ணி எடுத்து தலையில விட்டு வாழ்வு கொடுக்கறான வாழ்வு. என்னடி ஜோக் மெசேஜா? நான் வெஜ்ஜா இருந்தா சொல்லு, வெஜ்ஜா இருந்தா போர் டிலீட் பண்ணிடு. என்னடியாச்சு? என்னது, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஷட் அப். யாரடி இது? சரியில்ல. போன வாரம் கூட இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. இதே நம்பர்ல என்ன வந்ததா? இதே நம்பர்ல இருந்து தான் இருக்கணும். ஏன்னா அந்த மெசேஜோட கண்டினியூஷன் மாதிரி தானே இருக்கு. சரி, மொபைல் நம்பர் என்ன? எது கேக்குற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இப்படிப்பட்டவங்கள சைபர் கிரைம்ல உள்ள தள்ளணும். பொம்பளைங்கன்னா கிண்ணுக்கிறேன் நினைப்பா, விளையாட்டு பொருள் நினைப்பா. நான் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டேன். Just shut up. பிரகாஷ், உனக்கு நல்லா தெரியும் நான் எதுக்கும் துணிஞ்சவன். காயத்ரி, I'm going to call the police. நீ கேட்டாதான் தருவான். அவன்கிட்ட கேட்டா எங்க தருவான்? அவன்கிட்ட அவன் போய் அங்க என்ன டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்ன முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. அது சூர்யா ஒன்றும் இல்லை,
உனக்கு கொஞ்சம் ஹேண்ட் லோன் வேணுமா கைமாறு? அவ்வளவுதானே, கொடுத்து தொலையேன். நீ என்ன போட்டு கொடுக்குற? ஏன்டேந்து இல்லடா, ஓன்டேந்து. எவ்வளவு? ஜஸ்ட் 500 rupees. வந்து சொல்றா. இது 500? ஆமாடா, ஜஸ்ட் 500 rupees. கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நாங்கள் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அங்க அது மேல என் பர்ஸ் இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க. நான் பார்த்துட்டேன், அப்பவே பார்த்துட்டேன், இருந்தாலும் உனக்கு கேட்கணும்ல, அதுக்காக தான். பார்த்துக்கோடா. 1 2 3 4 5 கரெக்டாக 500 rupees. இந்த 500 சேர்த்து 2300 ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை சேர்த்து மொத்தமா கொடுத்துறேன்டா. தேங்க்யூடா. தேங்க்யூடா. தேங்க்யூடா சூர்யா. பாய்டா. பாய்டா. சீக்கிரம் கிளம்பணும், அப்புறம் டிக்கெட் கிடைக்காது. சீக்கிரம். பைக் சாவி எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. எஸ், இங்க சூர்யாங்கிறது யாரு? நான் தான். உன் மொபைல் நம்பர் என்ன? ஏன் கேக்குறீங்க? ஹாய், போலீஸ்காரன் எதிர்கல்வி கேட்கறான். மொபைல் நம்பர் என்ன? 9444140515. நிறுத்தி சொல்லு. 9444140515. அதான்னு பாரு. அதே நம்பர் தான் சார். இவனை ஜீப்ல ஏத்து. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ தி ரீசன். இங்கிலீஷ் பேசிட்டு வாடா ஸ்டேஷனுக்கு. ஹலோ, மேல இருந்து கையிடுங்க. ஸ்டேஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே? போங்க. அது உட்காரியா? அப்படி என்ன எதுன்னு சொல்லாம என்ன இப்படி இழுத்துட்டு வந்தா என்ன சார் அர்த்தம்? ஈவ்டீசிங் கேஸ்ல புக் பண்ணா எத்தனை வருஷம் உள்ள இருக்குன்னு தெரியுமில? ஈவ்டீசிங் கேஸா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நான் ரொம்ப டீசென்ட்டானவன். ஐ அம் எ ரைட்டர். ரைட்டர், எழுத்தாளன். அதான் ஐயா கற்பனை கண்ணாப்புண்ணான்னு போயிருக்கு. ஆமா, அந்த பொண்ணை வர சொல்லிட்டியா? ஸ்டேஷனுக்கு உடனே வரணும் சொல்லி SMS கொடுத்துட்டேன் சார். யோ, கேஸே SMS பத்தி தான். நீ வேற SMS அனுப்பி ஏன் குழப்புற? பேசாம ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சார் SMS-னா எனக்கு ஃப்ரீ சார். சார் ஒரு நிமிஷம் சார், SMS-ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அதான் ஐயா பசங்களும் பொண்ணுங்களும் வெறும் SMS-ஆ அனுப்பி தள்ளுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எதுக்காக டீடைன் பண்ணிருக்கீங்கன்னு இன்னும் சொல்லல. சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தானா? உட்காருங்க. போலீஸ்னா எதுவுமே செய்யறது இல்லைன்னு பொதுவா நீங்க சொல்லுவீங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்த 24 மணி நேரத்துல குற்றவாளியை பிடிச்சிட்டேன். எழுந்துரு, நான் உன்னை விட மாட்டேன். இப்படி தப்பு
தெரியுமா? நாங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம்ல, கஷ்டப்பட்டு நாங்க ஆளை பிடிப்போம், அடிக்கிறது நீங்களா? என்ன ஆச்சுடி உனக்கு? கேஸ் தான் போலீஸ்க்கு ஒப்படைச்சிட்டேன்ல. Then why are you taking law in your hands? பிரியா, ஐம் சாரி சார். அந்த ஆள் பார்த்ததும் ஏதோ ஒரு வெறியில வேகத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐம் சாரி. ரிலாக்ஸ், வா உட்காரு. I still don't understand what the hell is happening here. யோ குரலை வசதி இங்கிலீஷ்ல பேசுனேன், உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் கல்கட்டால இருந்தவன். போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ், கோர்ட்டு, கேஸ், ஜெயிலுன்னு எல்லாத்தையும் பார்த்தவன். அதான் இவ்வளோ தன்னாட்டா பேசுறியா? எந்த ஜெயிலு? எத்தனை வருஷம்? ஜெயில பார்த்துருக்கேன்னு தான் சொன்னேன், ஜெயில இருந்தேன்னு சொல்லல. அடைச்சி கையை கீழே போடு. பிரியா, are you all right? காஃபி ஏதாச்சும் சாப்பிடுறியா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ வா உட்கார். யோ சூர்யா, இங்க வாயா. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. ஒரு 2 நாள் இங்க வச்சு அனுப்பிச்சிருவோம். அதை விட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொன்ன ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது இது? ஒப்புதல் வாக்குமூலம். இந்த பொண்ணு காயத்ரி. காயத்ரிக்கு இமெயில போட்டோ அனுப்புனது, எஸ்எம்எஸ் அனுப்புனது எல்லாம் நான் தான் அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலம். இதுல ஒரு கையெழுத்து போடு. சார், நீங்க ஏதோ தப்பான ஆளை பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க. இது வரைக்கும் நான் இவங்களை பார்த்தது கூட கிடையாது சார். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். யோ எப்படியா உன் நம்பர் அவங்க மொபைல்ல வந்தது? புடிப்பட்டோன்னு போய் சொல்றியா? ஓங்கி அரைஞ்ச செவில் திரும்பிடும். யோ பழனி, இங்க வாயா. இவர் ஜிப்பாவை கைட்டு ஒதுக்குப்புறமா போய் கவனிக்க வேண்டியது கவனி. சார் ஒரு நிமிஷம். என்னடா வேணும் உங்களுக்கு? பணம் தானே, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க. என்ன தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. பணம்லாம் வேணாண்டா சூர்யா. பணம் வேணும்னா தானே இப்படி தயங்கி தயங்கி நிற்பீங்க? அது சூர்யா, என்னோட மொபைலு அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. டேய் நான் சொல்லிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டாக ஒரு கால் ஒன்று பண்ணுண்டா. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். உன் மொபைல் கொஞ்சம் கூட. நான் இந்த ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன்ல, அது விஷயமா ஒருத்தர்கிட்ட பேசணும். அதான். அவ்வளோதானடா, இதுக்கே இப்படி தயங்குற? நல்ல விஷயங்களை எப்பவுமே நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். ஓகே, உன்னோட மொபைல் பில் எவ்வளோ கட்டணும்? அது நான் கட்டிக்கிறேன்டா. பரவாயில்ல சொல்லுடா. 847. இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதல்ல மொபைல் பில்லை கட்டு. குடிடா. தேங்க்யூடா. தேங்க்யூ வெரி மச் சூர்யா. ஒருவேளை என்னோட ரூம்மேட் அரவிந்த் இந்த இமெயிலு என்னுடைய மொபைலேருந்து எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தான் கொஞ்சம் விளையாட்டு புத்தி உண்டு. பட் வேறு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது சார் அவனுக்கு. ஓ அப்படியா? யோ பழனி, இந்த ஆள் சொல்கிறான்ல, அவன் ஃப்ரெண்டை எடுத்துருவா. யோ நீ போய் உட்கார். ஹலோ, எஸ் சொல்லு சப்னா. என்னது, சாகர் நெஞ்ச வலியில துடிச்சுட்டு இருக்கானா? ஓ மை காட், ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கியா? ஓகே ஓகே ஓகே, டோன்ட் பேனிக். நான் கிளம்பிட்டேன். I'll be there in 10 minutes. Be bold, be courageous. Yes, yes, I'll pray for you. Okay. காயத்ரி, ஒரு எமர்ஜென்சி, நான் இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னாச்சு பிரியா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். I'll call you later, no? சார், நான் அவசரமா கிளம்பணும், போயிட்டு வந்துட்டேன்.